Hi friends, welcome to our channel tamilbutterfly. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம எல்லார் வீட்லயே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் வந்து நிறைய இருக்கும். அது எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேஸ்டா தூக்கி போடக்கூடிய கிளாத்தை வச்சு ஒரு அழகான ஆர்கனைசர் ஈஸியா நம்ம ரெடி பண்ணலாம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிளாத்ல 11 இன்ச்சஸ் நீளமும் ஒரு 7 இன்ச்சஸ் அகலமும் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இதில் சைஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து எடுத்துக்கலாம். இந்த சைஸ் தான் எடுக்கணும்னு இல்லை. நான் வந்து 11 இன்ச் நீளமும் 7 இன்ச் அகலமும் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இந்த சைஸ்லேயே நமக்கு 2 பீசஸ் வந்து வேணும். அதனால் நான் இதை வந்து 2ஆக மடித்து போட்டுட்டு அந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இந்த ஜாயின் ஆகியிருக்கக்கூடிய இந்த இடத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தனித்தனியாக 2 பீசஸ் வந்து கிடைக்கும் இப்போது. நெக்ஸ்ட்டு வந்து 11 இன்ச் அதே மாதிரி நம்ம இப்போ கட் பண்ண அதே மாதிரி 11 இன்ச் நீளமும் 3 இன்ச் அகலமும் இருக்க மாதிரி ஒரு பீஸ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் நான் வந்து 2 பீஸ் வேணும். அதனால் 2ஆக ஃபோல்ட் பண்ணி தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுலேயும் அந்த நடுவில் ஜாயின் ஆகிருக்கக்கூடிய இடத்த 2ஆக கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 8 இன்ச் நீளமும் 3 இன்ச் ஹைட்டும் இருக்க மாதிரி ஒரு பீஸ் வேணும். அதையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு தேவையான பீசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எத்தனை பீஸ் கட் பண்ணியிருக்கோன்னா இந்த மாதிரி பெரிய பீஸில் வந்து 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 இன்ச் விட்த்தில் கட் பண்ண பீஸில் 2 பீஸ், அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக கட் பண்ண ஒரு பீஸ், இந்த மாதிரி 5 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பெரிய பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய எதையாவது ஒன்று எடுத்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து நான் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த சர்க்கிள் போடுறதுக்கு டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை நான் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரவுண்ட் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். நான் வந்து இந்த சைஸில் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு லைனிங் பீஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து அந்த சர்க்கிள் மேலே வந்து நம்ம தைக்கிறதுக்காக தான். நீங்கள் வந்து அதே கலரில் கிளாத் இருந்ததுன்னா அதிலே கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை என்ன கலரில் இருக்கோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தையும் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். 2 பக்கமுமே கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இந்த ரவுண்டை சுற்றி நம்ம இந்த மாதிரி தான் வச்சு தைக்கணும். அதுக்காக தான் இதை வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கிராஸ் பீஸை வச்சு இந்த ரவுண்டை தான் தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிராஸ் பீஸோட ஓரத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதை வந்து இந்த சர்க்கிளை சுற்றி இந்த மாதிரி தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இதில் வந்து அந்த பெரிய கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இந்த லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். இதில் வந்து நான் எடுத்த கிராஸ் பீஸ் வந்து பத்தலை, அதனால் இன்னும் ஒரு சின்ன பீஸ் வந்து நான் இது கூட வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நம்ம முதல்ல கட் பண்ண மாதிரி ஒரு குட்டி கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அந்த குட்டி பீஸையும் இது கூட வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சர்க்கிளில் வச்சு தைச்சிக்கலாம். இதை முடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை அப்படியே திருப்பிட்டு இந்த மாதிரி வெளிப்பக்கமாக ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்படி நம்ம போடும்போது இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இந்த தையல் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக திருப்பி கூட தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த லைனிங் பீஸோட இன்னொரு ஓரத்தையும் இந்த மாதிரி நம்ம மடித்து தைச்சிக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய பீஸ் வந்து நூல் எதுவும் பிரிஞ்சு போகாத மாதிரி பீஸ்னால் இந்த தையல் வந்து நீங்கள் போட வேண்டாம். இல்லைன்னா இந்த தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே அப்படியே உள்பக்கமாக திருப்பி விட்டு நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சுற்றி ஃபுல்லாக வந்து அந்த ரவுண்டை வந்து தைச்சாச்சு. இது மேலேயே உங்களுக்கு ஏதாவது லேஸ் ஏதாவது வேணும்னா அந்த ரவுண்ட் மேலேயே நீங்கள் வச்சு தைச்சிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தைக்கல. நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து இன்னும் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3 இன்ச்சு விட்த்தில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த பீஸை வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி இதோட ஓரத்தில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இது ஜாயின் பண்ணும்போது ரெண்டு பீஸோட நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிறது மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் ஜாயின் பண்ணி முடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இன்னொரு பீஸை இன்னொரு பக்கத்துலேயும் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பீஸையும் இதோட இன்னொரு சின்ன பீஸ் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய பீஸ் ஒரு சின்ன பீஸ் அந்த மாதிரி வர்ற மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம்.
இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா பீசஸையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். சுற்றி இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கீழ்ப்பக்கத்தை தைச்சிடலாம். கீழ்ப்பக்கத்துக்கு நம்ம 8x3 வந்து ஒரு குட்டி பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து இந்த மாதிரி கீழ்ப்பக்கத்தில் நம்ம 4 கிராஸாக வந்திருக்கோம். அந்த 4 பக்கத்துலேயும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி அடிப்பக்கத்தை தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம மேல் பக்கம் வர்றது தைச்சிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி உள்பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ வந்து சுற்றி ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. இனி இதை அப்படியே நம்ம நல்ல பக்கம் மேலே வர்ற மாதிரி திருப்பிக்கலாம். இந்த கார்னர் எல்லாமே கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம பார்த்து திருப்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இப்போ என்ன ஸ்டிச் பண்ணியிருக்கோங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிளாஸ்டிக் கவர் எல்லாமே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பேக் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதை தொங்க விட்றதுக்காக இப்போ நம்ம வந்து 2 ரோப் வந்து செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 7.5 இன்ச் நீளம் இருக்க மாதிரியும் ஒரு 1 இன்ச் விட்த் இருக்க மாதிரியும் ஒரு 2 குட்டி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 2 பக்கத்துலேயும் இதோட ஓரத்தை வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை 2 பக்கமும் இந்த மாதிரி 2ஆக சென்டரில் வர மாதிரி மடிச்சுட்டு அதை சுற்றி இன்னொரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 ரோப்பையுமே தைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு ரோப்பும் இப்போ நம்ம தைச்சி எடுத்தாச்சு. அதை வந்து இது கூட இப்போ வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இதை போடும்போது ஒரு 2-3 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ வந்து 2 ரோப்பும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இனி இதுக்குள்ளே நம்ம கவர் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இதுக்குள்ளே கவர் தான் போடணுன்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். நமக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக நம்ம ஈஸியாக வந்து இதை எடுத்துக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கடையிலேருந்து நம்ம திங்ஸ் வாங்கக்கூடிய கவர் எல்லாமே நம்ம அங்கங்கேயா போட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும் போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை செவுரில் வந்து மாட்டியிருக்கோம். இதிலேருந்து நமக்கு எதாவது வேணும்னா இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். நமக்கு நிறைய கவர் சேரும்போது நம்ம வந்து இது மேலே இருக்கக்கூடிய ஹோல் வழியாக உள்ளேயும் வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது இந்த சின்ன ஹோல் வழியாக வெளியே வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கிச்சனில் வந்து மாட்டி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.